ஹாய் வணக்கம் நண்பர்களே, உங்களில் ஒருவன் நாகைமணி. இன்றைக்கி நம்ம வெட்ட போகிற மீன் பார்த்திங்கன்னா உழுவ மீன் தான் வெட்ட போகிறோம். நம்ம குளத்தில் ஏரியில் ஆற்றுலாம் பார்த்துருப்போம். உழுவ மீன் சின்னதாக இருக்கும், அதில் செதில்கள் இருக்கும், ஆனால் முகம் வந்து இந்த மீன் மாதிரியே இருக்கும். இது கடல் உழுவங்க. இது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் படங்கான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதே மாதிரி தான் இந்த மீனுமே ரொம்ப அருமையாக இருக்கும், அதை விடவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது இந்த குழந்தை பிறந்தவங்களுக்கு, மாசமாக உள்ளவங்களுக்கு, இடுப்பு வலி, இந்த ரொம்ப பெயின் உள்ளவங்க இந்த மீனை விரும்பி சாப்பிட்ணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப அருமையான மீன். இந்த மீனில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் ஃபிங்கர் சிப்ஸ் போடலாம், 65 போடலாம், பொடி மாஸ் பண்ணி சாப்பிட்லாம், பூண்டு மிளகா வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்லாம், இதில் புட்டு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், உயிரோடு ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு இந்த மீன். ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையான மீன். இது வெட்டுறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் நைஸாகவும் இருக்கும். இதோட சதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கேக்கு மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். இதில் முள்ளுன்னு பார்த்தீங்கன்னா சென்ற முள் மட்டும், நடுமுள் மட்டும், இந்த ஆட்டுக்கு சென்ற முள் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது இதுலேயும். இந்த மீனில் மண்டை வரைக்கும் நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எல்லாத்தையுமே உரித்து நம்ம இதில் எடுத்து சமைச்சு சாப்பிட்லாம். இந்தமாரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் ஒருவன் நாகைமணி.